அழகிய புத்தம் புதிய மெகா மெகா தொடர் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. உடம்பு சரியில்லை. டாக்டர் தான் பார்க்க வந்தேன். ஆமா, படிப்பு விஷயமா தான் வந்தேன். அடே போலாமானே? அண்ணே போலானே? அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே, வீட்டுக்கு போகணும். வா போலாம். டாக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரே. வந்துரு, நேராவதே. தெரியுமா? சீக்கிரம் வா, அதுக்கு கத்திடுவோம். சீக்கிரம் வா. அண்ணா, என்ன தெரியுமா? இந்த கர்மந்திரம் இல்லாம உன்னால இருக்கவே முடியாது அண்ணா. அதான் எப்பவுமே குடிப்பியா, அங்க போய் குடிக்க வேண்டியதானே. இது என்ன அண்ணா? உனக்கு பிடிக்கலனா நீ தொட மாட்டேன். ஆமா, இதேதான் நீ ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்க. போனே. சரி சரி சரி, இல்ல சும்மா வச்சிருக்கேன். அம்மா 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 அது கவனிக்கல. அம்மா, ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிடணுமா? வேண்டாம். கேக் சாப்பிடுவோமா? வேண்டாம். சரி, இங்க வரியா? சரி, இங்க வா. இங்க ஒரு கேக் ஷாப் இருக்கு, நான் உனக்கு போகும்போது காட்டுறேன். இங்க வாயே. சரி. ராஜா அண்ணா, கொஞ்சம் தள்ளி இருங்கண்ணா. சரி. பரவாயில்ல, நீங்க வா. ராஜகத்துக்கெல்லாம் முடிவு கட்டுறேன். அந்த கல்ல கேக் ரொம்ப ஃபேமஸா, நம்ம சாப்பிட்டுட்டு போலாமா? எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. ப்ளீஸ் பா, சாப்பிட்டுட்டு போமே. வீட்டுல கோமதியத்தை கேக்கு செய்யறேங்கிற பேர்ல தினமும் ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுக்குறாங்க. அது நல்லாவே இல்ல. நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு போமே. இல்ல, நீ சாப்பிடு. ஏ அம்மு, ப்ளீஸ் அம்மு, எனக்கு பிடிக்காது. நீ வேணா சாப்பிடு, துணைக்கு வேணா வரேன். சரி, கம்பெனி கொடுத்தா போதும். சரி. ஐயோ ஐயோ, ராகுலண்ணா, வண்டியை ஒழுங்க ஓட்டுங்க. ஐயோ, நீ சீக்கிரம் எந்தி. இரு, எந்திக்க முடியல, வாரேன். எங்க அண்ணனை பாரு, வரப்ப உட்காந்துருக்கத. அண்ணா. சொல்லு பேபி. என்ன எந்திக்க முடியல, ஒரு ஹெல்ப் பண்ணுனே. சீட் பெல்ட் போட்டுட்டு உட்கார்ந்து எவ்வளவு நாள் சொல்லிருக்கேன் உன்கிட்ட. அட்வைஸ் பண்ண கூட நேரமானே இது. ஹெல்ப் பண்ணுனே. பாத்து எந்தி. சீக்கிரம் எந்தி பேபி. ஐயோ, ஆளுக்கால எந்தினா எந்திக்க வேண்டாமா? இருங்க வாரேன். சீக்கிரம் எந்தி பேபி. அம்மா, ஒருவேளை நம்ம ராஜா அண்ணே. அம்மா, என்ன பேபி? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணுமே புரியல. இல்லையே, ராஜா அண்ணே இப்பெல்லாம் பண்ண மாட்டானே. அதுக்கா நானே அம்மாவுக்கு ராஜா அண்ணனாலே பிடிக்காதே. எப்படி? பேபிமா, நீ கிட்ட கேக் ஷாப் வந்துட்டு. அண்ணன் எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறான். அம்மாவும் கேஷுவலா உட்கார்ந்துருக்கா. ஆனா நான் கண்ணால பார்த்ததே. ஒருவேளை எனக்கு தான் அப்படி தப்பா தோணுதா? இல்லையே, அவங்க இல்ல. பேபிமா, கேக் வேணுமா வேண்டாமா? வேண்டாண்ணே, வீட்டுக்கே போவோம். பரவாயில்ல பேபிமா, வாங்கிக்க. இல்லண்ணே, வேண்டாம். உனக்கு வச்சிருக்கேன்.
உன் மூஞ்சில கரிய பூசிட்டு நீ போட்ட கோட்டை தாண்டி சாதிச்சு காட்டல. மெதப்பில குடும்பத்தை கட்டுக்கோப்பா வச்சிருக்கேன்னு அதை உடச்சி எரிஞ்சிட்டு நான் இந்த குடும்பத்தை விட்டு ஓடிடுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழுவேன். ஓ கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நாங்க வாழணுமா? எப்படி தக தெரியணும்னு எனக்கு தெரியும். உன்னெல்லாம் பார்த்தா என்ன நடுங்க வச்சுட்டல நீ. ராஜகத்துக்கு நான் முடிவை கட்டுறேன். தலையில மார்பிளி நீ அடிச்சுக்கிட்டு அழ வைப்பண்டா. சொந்த கிளிதான் தேடும் இந்த பறவை, கண்டும் அதை சொல்லாது அந்த பறவை. நெஞ்சில் ஒரு போராட்டம், கண்ணில் ஒரு நீரோட்டம், கண்ணை இமை காணாமல் காண கொடுமை. பாரத்தை மூடவும் போர்வை இல்லை, பாசத்தை மூடவும் மூடி இல்லை. பாசைக்கு வாயில்லை, பூமைக்கு நான் பிள்ளை, சாமிக்கும் நீதி இல்லை. நீங்க எல்லாம் என்ன நினைக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. என் கூட இருக்கிற வரைக்கும் தான் நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. வெளி கஷ்டமே தெரியக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி பாக்குறல்ல, என் முகத்துல கறி பூசணும்னு நினைப்பீங்க. ஒரு நாள் வெளியே தனியா வாழ்ந்துட்டு வா, அப்போ உனக்கு தெரியும் அந்த உலகத்தை பத்தி. வெளி உலகமே தெரியாம கஷ்டம்னா என்னன்னே தெரியாம உங்களை பொத்தி பொத்தி ராப்பவங்கள பாக்குறல்ல, என்ன பார்த்தா கிட்லர் மாதிரி தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். போயிட்டு தான் வந்து பாருங்க, அப்ப தெரியும் அந்த உலகத்தை பத்தி. இனி நான் பிடிச்சு வைக்க முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு தேவையில்லாம கிட்லர் மாதிரி ஆகிக்கிட்டு இஷ்டத்துக்கு வாழலாம் வாழ்ந்துட்டு போங்க. இவ அப்பாவை மாமா மட்டும் பாக்கல, அதுக்கும் மேல பாக்குறேன். அவர் தலை குனிஞ்சிடக்கூடாது, அவர் எப்பவும் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்து என்ன தூக்கி வளர்த்தவரு, அவருக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். இந்த பிள்ளைங்க எல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நான் என்னமோ சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி. உங்களுக்காக தானே நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணினேன். புரிய மாட்டேங்குது. எல்லாமே இந்த வீட்டுல என்ன கிட்லரா தான் பாக்குது, என் பேபி மா தவிர. என்னம்மா பேபிமா, அண்ணனுக்கு டயர்டா இருக்கு, வீட்டுக்கு போவோம். மாமா, இதுக்கப்புறம் யாரையும் கட்டாயப்படுத்தி வைக்க வேண்டாம். யார் யாருக்கு எப்படி எப்படி வாழன்னு தோணுதோ அப்படி எப்படி வாழ்ந்துட்டு போட்டோம். என்னாச்சு ராஜா? இல்ல, இனி யாரையும் கட்டாயப்படுத்தி வீட்டுல அடிச்சுலாம் வைக்க வேண்டாம். இஷ்டத்துக்கு பறந்து போகணும்னு ஆசைப்படுறாங்க, பறந்து போட்டோம். இதுக்கு மேல இந்த குடும்பத்தை என்னால பார்க்க முடியாது. ராஜா, என்னாச்சு உனக்கு? உன்னை ஏத்து யாரு என்ன பேசுனா? இல்ல மாமா, யார் யாருக்கு எப்படி எப்படி வாழன்னு தோணுதோ அப்படி எப்படி வாழ்ந்துட்டு போட்டோம். இனி யாரையும் பிடிச்சு வைக்க வேண்டாம். மோனம் போல வாழ ஆசைப்படுறாங்க, மோனம் போல வாழ்ந்துட்டு போட்டோம். யாருன்னு சொல்லு. வேண்டாம் மாமா, விடுங்க. ஐயோ, அதான் இப்படி பண்ணுவான்னு நினைச்சு பாக்கலையே. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அம்மா உண்டுலன்னு ஆக்கிடுவாங்களே. யாருன்னு சொல்லு. வேண்டாம் மாமா, விடுங்க. நம்ம இன்னும் அவங்களை கொடுமைப்படுத்ததான் நினைக்கிறாங்க. ஆளுக்கால சுதந்திரமா வாழ ஆசைப்படுறாங்க. நாம இன்னும் அவங்க சுதந்திரத்தை பறிச்ச மாதிரி. அவங்களுக்கு உலகப்பாடு வேண்டாம் நினைச்சோம். மத்தபடி அவங்க சுதந்திரத்தை பறிக்கல, அது அவங்களுக்கு புரியல. சுதந்திரத்தை பறிச்சிருந்தா இன்னைக்கு இப்படி டிப் டாப்பா காலேஜுக்கு போயிருக்க மாட்டாங்க. இல்ல மாமா, யார் யார் எப்படி எப்படி வாழ நினைக்கிறாங்களோ அப்படியே வாழ்ந்துட்டு போட்டோம். வீட்டுக்கு வா, தொலைச்சிடுறேன். ஓ சுதந்திரம் ஏன் செயலி அடிச்சு போட்டுட்டு நீ ஆசைப்பட்ட படிப்பு ஒண்ணு படிக்க வைக்கல. இந்த காலேஜ் தான் படிப்பு அடம்பிடிச்ச, அதே காலேஜ் கொண்டு வந்து சேர்க்கல. இதுல எங்க ஒரு சுதந்திரம் போச்சுது? சாதவை காயப்படுத்தினியா? ஐயோ மாமா வேண்டாம். யார் யார் எப்படி எப்படி வாழ ஆசைப்படுறாங்களோ அப்படியே வாழ்ந்துட்டு போட்டோம். இல்ல, இதுக்கப்புறம் உசுரோட இருக்க கூடாது. வேண்டாப்பா, அடிக்காதீங்கப்பா. அவ கண்ணுக்கு என்ன பொலர் ஒண்ணு கொடுங்க. வேண்டாப்பா, வேண்டாப்பா. எங்க போன? எங்க போன? ஓ இஷ்டத்துக்கு எங்கயாவது போனு பிளான் போட்டு அப்படித்தானே? இல்லப்பா. விடுங்க மாமா, யார் யாரு எப்படி வாழ ஆசைப்படுறாங்களோ வாழ்ந்துட்டு போட்டோம். இல்லப்பா. என் மஞ்சள காரிய போசிட்டல, என்ன அப்பானே கூப்பிட கூடாது. சரி, அப்பானு கூப்பிட்ட உன் சுதந்திரம் எங்க பழக்கப்பட்டது சொல்லி பாப்போம். இல்ல இப்படி இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் என்னக்கா சொல்லிருக்கோமா? இல்ல இப்படி இப்படிதான் நடந்துக்கணும், இப்படி இப்படிதான் ஹேர் ஸ்டைல் பண்ணணும், ஏதாவது நம்ம பேசிருப்போமா? இந்த குடும்பத்தை விட்டு வெளியில போக கூடாது, அவ்வளவுதானே? அவ்வளோத்தையும் அனுபவிக்கிற நீங்க இத ஒரு கண்டிஷன் உங்களால ஏத்துக்க முடியாது. அதுவும் வெளியில போக கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுக்காக தான். வெளில ஏகப்பட்ட எதிரி இருக்கா, உங்களுக்கு ஏதாவது ஆயிரங்காக தான் உங்களை வெளியில போக வேண்டாம்னு சொல்றது. வெளி உலகம் எப்படி இருக்கணும் உனக்கு தெரியுமா? நீ சிஏ தான் படிப்பேன்னு சொல்லும் போதே நான் கொஞ்சம் உசாரா இருந்துக்கணும். இனிமேல் நீ படிச்சு முடிச்சதெல்லாம் போதும், போ வீட்டுல போயிரு. நாளைக்கு மாப்பிள்ள போக்குறேன். செல்வா, இவளுக்கு ஒரு மாப்பிள்ள பாருங்க, கல்யாணத்தை பண்ணி அனுப்பி வைப்போம். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எதிர்த்து பேசல? என் கல்யாணத்தை நான் தான் தீர்மானம் பண்ணுவேன். ஓ அந்த அளவுக்கு போயிட்டா? அவ செவுட்ல ஒண்ணு கூட தகப்பன ஏத்து பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க உங்க பிள்ளைக்கு மட்டும் எல்லா சுதந்திரமும் கொடுத்திருக்கீங்க, நாங்க வேலை செய்யறவங்க பிள்ளைங்க தானே. பேசாத.
உங்களுக்கு அது கூட புரியல. நம்ம இவங்க கிட்ட வேலை பார்க்கறவங்க தானே, இவங்களுக்கு நல்லா புரியுது. அதனால தான் நம்ம இப்படி நடத்துறாங்க. பேசாத பாய், பேசாத. அம்மா வேண்டாமோ, நீ தப்பு பண்றாமோ. அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அது கூட உங்களுக்கு புரியல. நீங்க இவங்களுக்கு வேலை செய்றீங்க, அதான் நம்ம இப்படி நடத்துறாங்க. அது உங்களுக்கு புரியல, எங்களுக்கு புரியுது. ஓ நவீன், இல்ல செல்வா, இதுக்கப்புறம் நான் இவளை விட்டுக்க போறதில்ல. இந்த வாரத்துக்குள்ள இவளுக்கு கல்யாணம் நடந்துக்கணும். படிச்சவன் இல்ல, படிக்காதவன். போடி, வீட்டுக்குள்ள போ. வீட்டுக்குள்ள போட சொன்ன. நீங்களாம் தப்பு பண்றீங்க. அப்படிலாம் உங்க இஷ்டத்துக்கெல்லாம் கல்யாணம் நடக்காது. அப்படி கல்யாணம் நடந்தா அது என் பணத்தை கூட தான் இருக்கும். நவீன், என் பொண்ணு இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்றா. நான் பெத்த பொண்ணு இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்றா. எப்படி இந்த நிலைமையில நான் வந்தேன்? எனக்கு இவ்வளவு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்க பிள்ளைங்களுக்கு புரியுதா புரியலையா? பேபிமா, நீ போ வரேன். சரிங்கண்ணா. சாரி செல்வா, என் பிள்ளைங்களை துரோகத்தை செய்வாங்கன்னு நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? நீ என்ன பண்ணுன? இதே மாதிரி எல்லா பிள்ளைகளும் யோசித்து வச்சிருந்தா இந்த அம்முக்கு பண்றதை பார்த்துட்டு வாழ்க்கையில நீ யாரும் இந்த தப்பு பண்ணக்கூடாது. நவீன் மாமா, என்ன வேணாலும் பண்ணிக்க. இதுக்கு வரைக்கும் ஏதாவது பொண்ணு கேட்டு வந்தாங்களா? வந்தாங்க, படிச்சுட்டு இருக்கான்னு விட்டுட்டேன். இல்ல பாரு, பார்த்து முடிச்சிருவான். இதுக்கு மேல நம்ம இந்த வீட்டுல வச்சோம் எல்லாத்தையும் கல்யாக்கிடுவா. நீ என்ன பண்ணாலும் ஓகே, நான் மாப்பிளோட வரேன். கல்யாணத்தை முடிச்சிடலாம். இப்படி நியூஸ் பேப்பர் செய்திலாம் வரதான் செய்யும். எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடு. ஆமா, எங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடு. மாப்பிள்ளை யாருமே கேட்பாங்க, பொறுத்து இருந்து பாருங்கன்னு சொல்லி முடிச்சிடு. சரி செல்வா. ராஜா, கலையெல்லாம் ஆரம்பத்துல கிள்ளி எறியணும்பா. எவ்வளவு திமிரு இவளுக்கு. இன்னும் நம்ம வீட்டுல யார் யார் இருக்காங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க. யார் யார் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத்தையும் வாட்ச் பண்ணுங்க. நம்ம படிச்சுக்கிட்டானே இருக்காங்கன்ட்டு கேர்லெஸ் இருந்துட்டோம். அதுக்கு சுதந்திரம் அடையதுக்கு ஆசைப்பட்டுட்டு இதுக்கப்புறம் விட்டா சரிப்படாது. 1/2 மணியே நார் அடிச்சுவாங்க இவங்க. விடக்கூடாதுப்பா, விடக்கூடாதுப்பா. நீ விடு ராஜா, எப்படி நம்மள மீறி போறான்னு பாத்துடலாம். இவ கல்யாணம் நடக்கணும், இல்ல போனா நான் விடணும். ஆமா, விட மாட்டேன், விடவே மாட்டேன். 1/2 மணிக்கு என்னைக்குமே கெட்ட பேர் வரக்கூடாது. வராது ராஜா, வரவே வராது. வரக்கூடாது மாமா. என்னங்க, ஏன் கோவமா வரீங்க? புள்ளையாடி வளர்த்துக்கா புள்ள. என்னாச்சு? உசுராடி இருக்க கூடாது சொல்லிட்டேன். புள்ள வளர்த்துக்க லட்சத்தை பாரு. என்னங்க, என்னாச்சு? ஏன் என் மேல கோபப்படுறீங்க? உன் புள்ள அதான் என்ன வேலை பார்த்துக்கா தெரியுமா? என்ன? வீட்டை விட்டு ஓடி போறதுக்கு பிளான போட்டிருக்கா. என்ன சொல்றீங்க? வீட்டை விட்டு போய் வெளியில வேலை பார்க்கறதுக்கு பிளான போட்டிருக்கா. எல்லாத்தையும் ராஜா கண்டுபிடிச்சிட்டான். எல்லாரும் மடியில தலைக்குறி வச்சுட்டாடி உன் புள்ள. அது மட்டும் இல்ல, அவ கல்யாணத்தை அவதான் தீர்மானம் பண்ணுவாளாம். நமக்கு உரிமை இல்லையா? உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்ததுக்கு நாங்க வேணும். நீ ஆசைப்பட்ட படிப்பு படிக்க வைக்கிறதுக்கு நாங்க வேணும். நீ ஆசைப்பட்ட துணிமணி தின்பண்டம் எல்லாம் வாங்கி கொடுக்க நாங்க வேணும். ஆனா கல்யாணம் மட்டும் நாங்க பண்ணிக்க கூடாது, அப்படிதானே? அது உங்க கடமை, அதை நீங்க செஞ்சீங்க. கல்யாணங்கிறது எங்க வாழ்க்கை, அதை நாங்க தான் தீர்மானம் பண்ணுவோம். உனக்கு எவ்வளவு தேவை இருக்கணும் பாரு. உன் புள்ள பேச பத்தி அப்படி போடிச்சு போ. இப்ப சொல்றேன்டி, உனக்கு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம். நாங்க பார்த்து வைக்கிற மாப்பிள்ளையா தான் இருக்கணும். அது முடியாது. அம்மா, ரொம்ப ஏத்தாடாத. நாசமா போயிருவேன். என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு நீ உசுரோட இருந்தா தானே? உங்களுக்கு பிடிக்கலன்னு எங்களை கொண்டுருவீங்க. அப்பா பார்த்து ரெண்டு பேசிக்கிட்டு இருக்க. இவர் என்ன அப்பா மாதிரியா பேசுறாரு? ரவுடி மாதிரி பேசுறாரு. அந்த ரவுடி கூட சேர்ந்து அப்பாவுக்கும் ரவுடி பத்தி தான் இருக்குது. எனக்கு உங்க யாரையுமே பிடிக்கல. சொல்ல போனா எனக்கு இங்க வாழவே பிடிக்கல. ஆமா, வீட்டை விட்டு போறதுக்கு தான் பிளான போட்டேன். சத்தியமா போவேன். உங்க மூஞ்சில எல்லாம் காரிய பூசிட்டு தான் போவேன். எப்படி பேசுறா? என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? நான் தாண்டி சாகணும். இப்ப ஒரு பிள்ளை பெத்த இல்ல, நான் தாண்டி சாகணும். நம்மள ஆளாக்குற முதுகுலே குத்த வச்சுட்டாடி உன் புள்ள. அம்மா, நீ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. நான் இப்படிதான் இருக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அந்த ராஜா யாரு? அவனும் எங்கள மாதிரி இந்த வீட்ல பிறந்த ஒரு பிள்ளை தானே? அதென்ன, அவன் ரொம்ப தான் சட்டம் ஆடுறான். அவன் என்னமோ பெரிய மனுஷன் மாதிரி எங்களை ஆட்டி படைக்கிறான். நீங்களே என்னமோ ராஜா ராஜான்னு உங்க கோல்வெட்ல போய் கிடக்குறீங்க. உங்களை விட எவ்வளவு சின்ன பையன், ஆனா நீங்க அவனுக்கு பயந்து சாகுறீங்க. ஆமா, பயப்படுவேன். அதுக்கு பேர் போயல, அன்பு. ராஜா எங்களுக்கு கடைசி வரைக்கும் வேணுங்கிற பாசம். ராஜா பத்தி உனக்கு என்னடி தெரியும்? அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. அவன் யாரு? நான் இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் வாழணும், இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றதுக்கு அவன் யாரு? அக்கா சரியா தானே கேக்குறா? அட பாவிகளா, நீங்க நல்லா இருக்கணும்னு அங்க அழகி நினைக்கிறா. அழகி நாசமனா போகணும்னு நான் பெத்த பிள்ளைங்க நினைக்கிறாங்களே. அவ யாரா?
அவன் சோத்த தானே தின்னு வளர்ந்த. நாங்க எங்க அப்பா உழைப்புல தான் சாப்பிட்டோம். நீங்க என்ன எனக்கு ஓசிலியா வேலை பாத்தீங்க? இல்ல அவன் நமக்கு பிச்சை போட்டானா? உழைச்ச உழைப்புக்கு கூலி கொடுத்தா. என்னடி பிள்ளைங்களை வளர்த்து வச்சிருக்க நீ? வளர்ந்தோடனே இப்பெல்லாம் பேசுவாங்கன்னு தெரிஞ்சா இவங்கள பெக்காமலே இருந்துப்பேன். ராஜா முன்னாடி தலை குனிய வச்சுட்டாங்கடி. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. நான் பெத்த பிள்ளைங்க என்ன வளர்த்து விட்டவன கேள்வி கேட்கறாங்கன்னு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு மதிப்போடு மரியாதையோடு வாழ்ந்துட்டு இருக்கல, அத வாழ்க்கை கொடுத்தவன அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு ரொம்ப பெருமையா இருக்கு. ராஜாவையோ செல்வாவையோ யாராவது இந்த வீட்டுல அவமானப்படுத்துனீங்க, என்ன உசுரோட பார்க்க முடியாது. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உனக்கு கல்யாணம். நீ படிச்சு முடிச்சதெல்லாம் போதும். இனி வீட்டை விட்டு வெளியில போறத பார்த்த குழி தோண்டி புதைச்சவன் ஒப்ப சத்துட்டான். எப்போ ராஜாவை தூக்கி எறிஞ்சு பேசிட்டு வந்தாலும் அப்பவே நான் செத்துட்டேன். எங்களை விட உங்களுக்கு ராஜா தான் ரொம்ப முக்கியம். ஆமாடி, உங்களை விட எனக்கு ராஜா தான் ரொம்ப முக்கியம். ராஜா மட்டும் இல்லனா இன்னைக்கு நீங்க இப்படி வாழ்ந்துக்க மாட்டீங்க. போதும், அவன் பெருமை பிராணம் எல்லாம் போதும். பெருமை பிராணம் இல்ல, இன்னைக்கு நீ பெருமையா வாழ்ந்துட்டு இருக்கிய அத சொல்றேன். மாப்பிளைய உடனே பாருங்க, நாளைக்கு நிச்சயதார்த்தம், அடுத்த நாளைக்கு கல்யாணத்தை முடிக்கணும். எப்படி வீட்டை விட்டு போறான்னு நானும் பாக்குறேன். இனி ஒரு நாள் உங்க வாயிலிருந்து அப்பாங்கிற வார்த்தை வரக்கூடாது. என்னக்கா என்னக்கா நடக்குதுங்க? முடிவு கட்டுறேன். இங்க இருந்து எப்படியா தப்பிச்சு போயிருக்கா? ஏதாவது ஒரு முரட்டு பையனுக்கு ஒண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் முரடுங்க தானே, முரட்டு மாதிரி மாப்பிள பாப்பாங்க. இது வரைக்கும் இந்த முரடங்க கூட மாரடிச்சது காணாது, இனி காலத்துக்கு மாரடிக்கணுமா? இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கா? இங்க இருந்து எப்படியா தப்பிச்சு போயிருக்கா? யாருக்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் இந்த ராஜா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. எப்படி தப்பிக்கன்னு மட்டும் பாரு. இவங்க இஷ்டத்துக்குலாம் என்னால வாழ முடியாது. இவங்க இஷ்டத்துக்குலாம் இவங்க சொல்றவங்க என்னால கல்யாணம் பண்ண முடியாது. இப்போ வீட்டை விட்டு வெளியில போனாலும் என்னால வாழ முடியும். என்கிட்ட படிப்பு இருக்கு. ஓ, படிப்பு இருக்கா? படிப்பு என்ன பண்றீங்க? அதான் ராஜா வாசிங்கப்படுத்திட்டு வந்துட்டியே. ராஜா வேண்டாம், ஆனா அவன் கொடுத்த படிப்பு மட்டும் உனக்கு வேணுமா? அத தனியா வாழ்ந்துருவேன்னு சொன்னியே, அப்ப எதுக்கடி அவன் கொடுத்த படிப்பு உனக்கு? அவன் கொடுத்த படிப்பு உனக்கு எதுக்கு? அவன் கொடுத்த படிப்பு இல்லாம இந்த உலகத்தை நீ வாழ்ந்துட்டு வா. போ. ஏமாக்கவே அடிச்சீங்க. அதான் ராஜா வேண்டாமே, அவனை அவமானப்படுத்த போறியே? அவன் முகத்துல கரி பூச போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்க. அப்ப அவன் கொடுத்த படிப்பு உனக்கு எதுக்குடி? போ, இப்ப தனியா போய் வாழு. போ. படிப்பு இல்லாம எப்படி தனியா வாழ்ந்து காட்டுறேன்னு நானும் பாக்குறேன். தப்பு பண்ணிட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்க. தப்பு பண்ணது நான் இல்லடி, நீதான். நீ சிஏ படிக்க ஆசைப்பட்டப்போ அதுக்காக காலேஜா ஏறி இறங்குனவே ராஜா. லேடிஸ் காலேஜ்ல படிச்சாதான் நல்லா படிக்க முடியும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக லேடிஸ் காலேஜா ஏறி இறங்குனவே ராஜா. அந்த கோச்சிங் இந்த கோச்சிங் அது இதுன்னு எல்லாத்துலயும் சேர்த்து விட்டது யாரு? நான் வந்தேனா இல்ல உங்க அப்பா வந்தாரா? எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சது ராஜா. அம்மா மகாராணி ரதி, நீங்க படிக்கீங்களே படிப்பு, அந்த காலேஜ்ல நீ எடுத்த மார்க்குக்கு சீட்டே கொடுக்க மாட்டேனாங்க. சொன்னிய ரவுடித்தனம் பண்றாங்கன்னு, அந்த ரவுடித்தனத்தினால தான் உனக்கு அந்த சீட்டே கிடைச்சது. ஆமா, அவங்க முரடங்க தான். அதனால தான் நீ அந்த காலேஜ்ல படிச்சிட்டு இருக்க. நீ பேச வேண்டியதான். நீ எடுத்த மார்க்குக்கும் இல்ல உங்க அப்பா லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சதுனால நீங்க படிச்சிட்ட, அப்படிதானே? படிப்புக்காக உங்க அப்பா ஒத்த ரூபா சொல்லிட்டு இருக்கு இந்த ஆடம்பரமான வாழ்க்கை பங்களா. இது உங்க அப்பா கட்டினதா? 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கோம், தனியா சுதந்திரமா நிம்மதியா வாழணுக்காக அவ்வளவு பெரிய அரமனை விட்டுட்டு தனியா கட்டி கொடுத்தான் இந்த அரமனைய. அவன் என்னமோ இன்னும் அந்த பழைய அரமனையில தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல. நன்றி விசுவாசமே இல்லல உங்களுக்கெல்லாம். அழகி, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலைக்கு போகணும்னு அவ ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டுட்டு இருக்கா. எப்படியா நேரம் கிடைக்கும் போது செல்வா கிட்ட பேசி உங்களை வேலைக்கு அனுப்பணும்னு அவ தீர்மானம் பண்ணிட்டு இருந்தா. இப்படி மண்ணெளி போட்டுட்டீங்களே. ஏன் எங்களுக்கு கவலை எல்லாம் நினைச்சீங்களா? நீங்க படிச்ச படிப்புக்கு வேலை பார்க்கணும் நாங்க ஆசைப்பட்டோம். அழகி ரொம்ப ஆசைப்பட்டா. நீ படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா. அதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு தான் இருந்தா. இப்படி மண்ணெளி போட்டுட்டு வந்து நிக்கிறீங்களே, என்ன சொல்றீங்க? ராஜா பத்தி உங்களுக்கு என்னடி தெரியும்? நம்ம இங்க நல்ல சந்தோஷமா தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நாள் வெளியில போய் வாழ்ந்துட்டு வா, அப்ப தெரியும். போறேன் நல்லா போ. இங்க பாரு, ராஜா உனக்கு மாப்பிள பாத்துட்டான். இனி நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். என்ன காணுமே? ஐயோ, என்ன பண்ண போறேன்னே தெரியல. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நான் போய் ஜாயின் பண்ணணும். அப்படி இல்ல எல்லாம் பாலா போயிரும். அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். ஐயோ பிரவீனே, தனியா இருக்கும்போது அத்தானு கூப்பிடுவேன்னு சொன்ன. நான் எங்க அப்படி சொன்னேன்? நான் சொன்னேன்ல, பிடிச்சிருந்தா தனியா இருக்கும்போது அத்தானு சொல்லுன்னு. இல்ல, எனக்கு பயமா இருக்கு.
ஏன் பயம்? நான் இருக்கேன்ல. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? அது சொல்லு. பிடிக்கலன்னா சொல்லு, நான் பாட்டுக்கு போயிடுவேன். எதுக்கு தேவையில்லாம மனசுல ஆசை வளர்த்துக்கிட்டு? என்னமோ தெரியல, எனக்கு ஒன்னு பிடிச்சிருந்தது. அதான் எல்லாத்தையும் மறந்து உன்கிட்ட சொல்லிட்டேன். ஏன் உனக்கு மட்டும்தான் பயம் இருக்குமா என்ன? எனக்கு பயம் இருக்காதா என்ன? அதையும் மீறி உன் மேல எனக்கு காதல் இருந்ததுனாலதான் தைரியமா சொல்லிட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இப்படி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு பயமா இருக்கு. அண்ணன் அப்பா மாமா பத்தி தான் தெரியுமே. அவங்கள கேட்டுட்டுலாம் காதல் வராது. எனக்கும் ஒன்னு பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. சொல்லுவேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா? அதே அதே இங்க யாரும் இல்ல, தைரியமா சொல்லு. இங்க யாரும் வரமாட்டாங்க. அதுக்கான இப்ப வீட்டுல யாரும் இல்ல, தைரியமா சொல்லு. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? உன் பின்னாடி என்ன பைத்தியமா சுத்த வைக்காத. சொல்லு, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஏசானோ ஏதாவது ஒண்ணு சொல்லு. நான் பாட்டுக்கு பைத்திய காதலமா உன் மேல ஆசை வச்சுட்டு அலைய கூடாது இல்ல. நீ ஒன்னும் சின்ன பிள்ளை எல்லாம் கிடையாது, செகண்ட் இயர் படிக்கிற, புரியுதா? உங்க வீட்டுல உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்காங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, உனக்கு எதுவும் தெரியாமலாம் இல்ல, எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் நீ சின்ன பிள்ளை மாதிரி நடிச்சிட்டு இருக்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நான் இல்லாம உன்னால வாழ முடியுமா? சொல்லு. ஆனா சத்தியமா என்னால இன்னொத்தி கூட வாழ முடியாது. சொல்லு. அதே சொல்லு. சொல்லு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அதே அதே சொல்லு. என்ன பிடிச்சிருக்கா? அதே அதே வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நான் யோசிச்சுட்டு சொல்றேனே. எதுக்கு யோசிக்கணும்? உன் மனசுல நான் இருக்கனா இல்லையா? இல்லைன்னா இன்னத்துக்கு இப்படி என் கைக்குள்ள அடங்கி இருக்க மாட்டியே. உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? சொல்லு. உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? அத சொல்றேனே, தெரியலன்னு. எனக்கு 2-3 நாள் டைம் தாங்க, நான் யோசித்து முடிவு சொல்றேன். அது வரைக்கும் இதெல்லாம் வேண்டாம். இல்ல, எனக்கு உனக்கு டைம் எல்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட வாழ ஆசைப்படுறேன். சொல்லுது புரியுதா? இதெல்லாம் வேண்டாமே. எனக்கு தெரியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. இல்லைன்னா என்னத்துக்கு உங்க வீட்டுல என்ன போட்டு கொடுத்துருப்பிய. இங்க பாருங்க, வீட்டுல யாரும் பாத்துறாம விடுங்க. பெரிய பிரச்சனை ஆயிரும், விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தேன்னா அப்பா அம்மா கிட்ட பேசுங்க, அண்ணன் கிட்ட பேசுங்க. அதை விட்டுட்டு இதெல்லாம் வேண்டாம். அப்ப எதுக்கு நான் பண்றதெல்லாம் தட்டி விடாம இருக்கேன்னு நினைக்கலாம். அம்மா அப்பாக்கு விருப்பம்னா எனக்கும் விருப்பம் தான். உங்களை பிடிக்காமலாம் இல்ல, பிடிக்கும். உங்க கூட சந்தோஷமா வாழணும் எனக்கும் ஆசை இருக்கு. ஆனா அம்மா அப்பா சம்மதம் இல்லாம என்னால உங்களை கல்யாணம் பண்ண முடியாது. அப்போ உங்க வீட்டுல யாருக்கு என்ன பிடிக்கலனா? அப்படிலாம் இருக்காது, எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். இல்ல பிடிக்காது. நான் கலெக்டர் ஆவதே உங்களுக்கு பிடிக்கல, அப்ப எப்படி நான் மாப்பிள்ளையாரது பிடிக்கும்? உங்களுக்கு கலெக்டர் அவரும் ரொம்ப பிடிக்குமா? சரி சரி, நான் அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். நிஜமா? பேசுறேன். நிஜமா பேசுவல்ல? பேசுறேன். இப்ப என்ன விடுங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல அழகி, எனக்கு பயமா இருக்கு. எங்க மறுபடியும் மனுஷங்க எனக்கு துரோகம் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. எங்க அவ சின்ன பொண்ணு, அவ ஒண்ணு சின்ன பொண்ணு மாதிரி பேசல, படிச்ச பிள்ளைங்க. அதான் அப்படி பேசலாம், நாகரிகமே இல்லாம. என் புள்ள வெறுத்து போய் பேசினா அப்படி என் ரத்தம் நான் கொதிக்குது. நவீனுக்காக தான் போத்துக்கிட்டேன். இல்ல அவ பேசின பேச்சுக்கு சவுட்ல கொடுத்துருப்பேன். ஐயோ, கையை வச்சிடாதீங்க. எனக்கு வந்த கோவத்துக்கு அவள இங்க பாரு, அவளுக்கு ரொம்ப பிரச்சனை மாப்பிள்ள பார்க்க கூடாது. எங்க பிள்ளை வாழ்க்கை நாசமா போயிடும். நம்ம இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தா அவளுக்கு புரிய வேண்டாம். அவ சின்ன பிள்ளை, நீங்க சரிசமா நின்னுகிட்டே. நாளைக்கு மாப்பிள்ளைக்காரங்க வராங்க, ஏற்பாடுலாம் பண்ணுங்க. எங்க பாவுங்க. அழகி, என்ன என்னைக்குமே நீ ஏத்து பேச மாட்டேன். புதுசா என்ன ஆரம்பிச்சிருக்கா? இல்லங்க, ஏத்து பேசல. அவ லைஃப், அவ வாழ்க்கை கொஞ்சம் நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தோம். அவ இருக்கல, அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த செல்வா கிட்ட மன்னிப்புங்கிறதே கிடையாது. எங்க பாவுங்க. அழகே,
ம், சரி கோபப்பட வைக்காத. ம்? ம், சரி. ஏ வருத்தப்படாத. ம், சரி. என்ன பாரு, என்ன பாருன்னு. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க தான் கோவத்தில் நிக்கிறீங்க. ம், நீ ஒருத்தி தாண்டி எப்பவுமே என் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்ப. ம், சரிங்க. இங்க பாரு, அதுக்காக ரொம்ப மோசமாலாம் முடிக்க மாட்டோம். நல்லதா முடிப்போம், சும்மா அவளை பயங்காட்டுறதுக்கு தான். ம்? சரிங்க. அவ மனசுல தேவையில்லை. சரிங்க. அழகி அழகி. போதும் போதும். போதவே போதாதடி. உன்னை எவ்வளவு பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. எவ்வளவு கோவம் இருந்தாலும் சரி, உன்னை பார்த்தோன்னு அடங்கிருது. என் அண்ணு பண்டாட்டி. அப்பா ராஜா வந்துட்டான். சரி நான் போயிட்டு வரேன். ம், சரிங்க. சரி டென்ஷன் எடுக்காம இருக்கணும். ம்? ம், சரிங்க. அப்பா வாங்க, நேராவது. தரிசான என் நெஞ்சில் விழுந்தாய விதையாக நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி. நீ ஆதரவாக தரிசான என் நெஞ்சில் விழுந்தாய விதையாக நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி. நீ ஆதரவாக மாப்பிள்ளதான் பார்க்க போறோம். நல்ல மாப்பிள்ளையா தான் இருக்கும். சரி. புரிஞ்சுக்காம பேசிட்டேன். அம்மா சொன்னாங்க எனக்காக காலேஜ் ஏறி இறங்குனது நீங்க தானே. தெரியாது. சாரி. சாரி கேட்கணும் தோணுச்சு, கேட்டுட்டேன். நீங்க எப்படி மாப்பிள்ளை பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். எப்படி பார்த்தாலும் இல்ல இப்படியே இருக்கனாலும் சரிதான். இதுக்கப்புறம் உங்க விருப்பம். இவ என்ன சொல்லிட்டு போறா? அப்பா சீக்கிரம் வாங்க, மாப்பிள்ளை சீக்கிரம் வர சொல்லிருக்காங்க. தைரியமா இருக்க அக்காவுக்கு இந்த நிலைமைனா ஏன் நிலைமை? அக்கா எப்படி கல்யாணம் பண்ணுவா? எப்படி கல்யாணம் பண்ணி? ஐயோ, பிடிக்காத வாழ்க்கை அக்கா எப்படி வாழுவா? அப்போ அக்கா நிலைமை அவ்வளவுதானா? அக்கா இந்த அடுத்த வாரம் இங்கிருந்து போயிருவாளா? ஐயோ, எல்லாம் போச்சுடா. ரதி ரதி. ஐயோ, இந்த வீட்டை தான் ஒத்துக்கொத்து பேசக்கூடாது. இப்ப எதுக்கு அரவிந்த் பேச வரா? இங்க வா. எதுக்கு கூப்பிடுறா? இங்க வா. அப்பா மாமா யாரும் இல்ல, வா. என்னாச்சு இவனுக்கு? என்ன? ரோட்ல என்ன பேசிட்டு இருந்தியே, அது யாரு? ஐயோ, இவ தெரிஞ்சு போச்சா? செத்த போட்டு கொடுத்துருவானே. இவன் நியாயம் தருமோன்னு பேசுவானே. வீட்டுல போட்டு கொடுத்துருவானே. என்ன பண்ண? சொல்லு, யாரு? நான் யார்கிட்டயும் பேசலையே. போய் பேசாத. நீ பேசாத நான் பார்த்தேன். இல்ல, நான் யார்கிட்டயும் பேசலையே. நீ பேசினத நான் கண்ணால பார்த்தேன். ஐயோ, போச்சது. அது காலேஜா இருக்கும். அது என்ன காலேஜா இருக்கும்? இல்ல, அது வந்து இங்க பாரு, நம்ம வீட்டை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் பார்த்த போய் சரியா போச்சு. வீட்டுல வேற ஏதாவது பார்த்திருந்தா இந்த வீட்டை பத்தி தெரிஞ்சோம் வீணா பழியிடாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்ல, அது கூட சரி புரியுது. அதுக்காக நடுரோட்டில் என்ன பேசுவாங்க? நான் என்னமோ தப்பு பண்ணிட்டு பேசுறியே. நீ மட்டும் ரொம்ப யோக்கியமா என்ன? ரதி அதானே, ராஜாக்கு தம்பி தானே. நான் ஒன்னும் தப்பா நினைக்கிறாம பேசல. கூட படிச்ச பையன் நோட்டு கேட்டா அத பேசிட்டு இருந்தேன். நான் பேசுறது தப்புன்னு சொல்லலையா? நீ என்ன நோக்கத்துக்காக பேசுற நான் கேட்கலையா? ரோட்ல நின்னு பேசாத, நம்ம வீட்டுக்கு பார்த்தா பிரச்சனை இருந்தா சொன்னேன். உன்னை எச்சரிக்கலாம் தான் பார்த்தேன். மத்தபடி நான் உன்னை கட்டுப்படுத்தல. நல்லதுக்கு கால் இல்ல. நீ ஒண்ணு எனக்கு நல்லதா சொல்லி தர வேண்டாம். என்ன நீ போ. வந்துட்ட அட்வைஸ் பண்ணதுக்கு. உங்க அண்ணனால எங்க அக்கா வாழ்க்கைய நாசமா போச்சுது. அவன் என்ன பண்ணுனா? எங்க அக்கா படிக்க ஆசைப்பட்டானே, இந்த வரமே கல்யாணம் வச்சிருக்காங்க. அக்கா இதை எடுத்து பேசிருப்பா. ஏன் நீங்களே நான் வானத்தை தான் வந்துட்டீங்க? சரி, இத அப்பா கிட்ட பேசிக்க. போ, உன்கிட்ட வந்து பேச வந்தேன் பாரு. உன்னை யாரு பேச சொன்னா? மரியாதை இல்லாம பேசாத, எனக்கு கோவம் வந்துரும். ஏண்டா இந்த வீட்டுல பிறந்தே இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணேன்? இந்த பொண்ணு என்ன திட்டிட்டு போறா. இல்ல ராஜா சொல்லணும். அவனால எல்லாரும் என்ன திட்டுறாங்க. என்னடா இப்பதான் வழியா காலேஜ் முடிஞ்சு? ஆமா. ஏன்னா டென்ஷனா இருக்க? அம்முக்கு நீ மாப்பிள்ள பாக்கியா? உனக்கு யார் சொன்னா? சொல்லு. அவ எப்படி பொண்ணா உனக்கு என்ன? அவங்க அம்மா அப்பா அவங்க மாப்பிள்ள பார்க்க மாட்டாங்களா? நீ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட சொன்னது யாரு? ஐயோ, இங்க வந்து போட்டு கொடுத்துட்டானே. சத்த சொல்லு, உன்கிட்ட சொன்னது யாரு? இப்போதான் நீ வீட்டுக்குள்ளே வர, உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரிஞ்சது. ஓதான் எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டேன். ஏன் சொன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கா? சொல்லு, யார் சொன்னா? யாரும் சொல்லல. சொல்லு, யார் சொன்னா? அதான் சொல்லலன்னு சொல்றேன்ல. சரி உள்ள போ. நீ எதுக்கு இந்த வேலை பார்க்க? எந்த வேலை? அவங்களுக்கு எதுக்கு நீ மாப்பிள்ள பார்க்கணும்? கட்டாயம் பார்க்கணும். சொல்லல, அதான் பார்க்க போறோம். நீ படிக்கிற வேலை தானே பார்க்கணும். போ படிப்போ. இந்த வீட்டுல என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கவே முடியல. கேட்ட சின்ன பையன் என்று எதுவுமே சொல்றது இல்ல. நீ சின்ன பையன் தான்டா. இப்போ நீ சின்ன பையன் தான். உள்ள போ. நான் ஒண்ணு சின்ன பையனா இல்ல. நீ ரொம்ப பெரிய ஆயிட்டே என்ன? போடா. இங்க பாரு, உன்னை யாரும் திட்டக்கூடாது, அவ்வளவுதான்.
என்னை யாரும் திட்ட மாட்டாங்கடா ஓ. எதுக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு முத நீ ஒரு கல்யாணத்தை பண்ணு, அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு பார்க்கலாம். சரிடா ஓ. தம்பி தம்பி உள்ள போ. போனேன் எல்லாத்துக்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு. என்னை யாராவது திட்டா உனக்கு தாங்க முடியல. என்ன எப்படி தாங்கிக்க முடியும்? என் அண்ணனை நான் திட்டலாம், ஆனா வேற யாரும் திட்டக்கூடாது. உன் அண்ணனை யாரும் திட்ட முடியாதா. சரி நானும் வரட்டா? நீ சின்ன பையன்டா. அண்ணா சரி வா. நான் வருவேன், இப்படியே வரேன். சரி அப்பா அழகி போயிட்டு வரேன்னா. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. அப்பா தம்பி வரானா? அவன் எங்க இருக்கடா சின்ன பையா? சின்ன பையனா? அப்பா வாடா வா. அப்படியே ரோஹித் மாமாவும் நவீன் மாமாவும் கூட்டு வந்துரு. சரிங்கப்பா. சிரிச்சால போடா. அவரு கடுத்த கோபம் வந்திருக்காரு, என்னன்னுதான் தெரியல. பேபிமா நானும் வருவேன். என் தங்க பிள்ளை எல்லாமியா? ஓடியா ஓடியா. நீ வா தங்கம், வா போலாம்.